நான் வேண்டும். நேரிலே இதுவரை நீங்கள் கேட்டது பெல்ஜியம் நாட்டிலுள்ள ஆம்பிரிக் நகரிலிருந்து நிஷ்கலா சத்நாதனுடைய எரிவிளக்கத்தை கேட்டீர்கள். அடுத்தபடியாக நாம் கேட்கவிருப்பது உலக இந்து செய்தியுடன் லண்டனிலிருந்து வைத்தியமானதும் லதாயோகேஷன் வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து நாம் ஆலயத்தை கேட்டிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து நாம் பேராசிரியர் சூரிய நாராயண் சிற்றுமையை கேட்டிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நமக்கு கணேஷ்ராஜா வந்திருக்கார். இது உங்களில் உலக இந்து செய்தியுடன் ஞானமயம் வழங்கும் உலக இந்து செய்தி மடல். செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன். லண்டன் மாநகரிலிருந்து வைஷ்ணவி ஆனந்தும் லதா யுகேஷும் வாசித்து வழங்கும் செய்தி மடல். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 17ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. முதலில் தேசிய செய்திகள். ஃபாஸ்டாக் இல்லாத வாகனங்களுக்கு அனுமதி இல்லை, திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு. திருமலையில் உள்ள ஏழுமலையான் கோவிலுக்கு செல்லும் வாகனங்களுக்கு 15ஆம் தேதி முதல் ஃபாஸ்டாக் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. ஃபாஸ்டாக் இல்லாத வாகனங்கள் திருமலைக்குள் நுழைய அனுமதிக்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் பாதுகாப்பை மேம்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஃபாஸ்டாக் என்றால் சோதனை சாவடியில் உள்ள வசதியை பயன்படுத்தி அதை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எலக்ட்ரிக் வாகனங்கள் மட்டும் அனுமதிக்க திட்டம். வாகனங்களால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கட்டுப்படுத்த எதிர்காலத்தில் திருமலைக்குள் எலக்ட்ரிக் வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கவும் தேவஸ்தானம் பரிசீலித்து வருகிறது. இதற்காக திருப்பதி மற்றும் திருமலையில் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான சார்ஜிங் நிலையங்களை அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. சபரிமலை பக்தர்கள் யாத்திரை. இலங்கை அரசு புதிய முடிவு. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு தங்கள் நாட்டு பக்தர்கள் செல்வதை புனித யாத்திரையாக அங்கீகரிக்க இலங்கை அரசு முடிவு செய்துள்ளது. கேரளாவின் சபரிமலையில் உள்ள ஐயப்பன் கோவிலில் வருடாந்திர மண்டல பூஜை விழா நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நடைபெறும். அதன் பிறகு ஜனவரியில் முடிவடையும். மகர விளக்கு யாத்திரைக்காக கோவில் திறக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் பங்கேற்கின்றனர். இதை சிறப்பிக்கும் வகையில் இலங்கையின் அதிபராகியுள்ள அனுரா திசநாயக்கேவின் அமைச்சரவை ஒரு முக்கிய முடிவு குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. நீண்ட காலமாக கேரள மாநிலத்தின் புகழ்பெற்ற சபரிமலையில் உள்ள ஐயப்பன் கோவிலுக்கு ஆண்டுதோறும் 15,000க்கும் மேற்பட்ட இலங்கை பக்தர்கள் சென்று வழிபட்டு வருகின்றனர். இந்த அடிப்படையில் ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் யாத்திரையை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கும் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டது. இந்த நடவடிக்கை இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான நீண்டகால கலாச்சார மற்றும் மத பிணைப்பை அங்கீகரிக்கிறது. இனி சபரிமலை யாத்திரை அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விழாவாக கருதப்படும். இவ்வாறு இலங்கை அமைச்சரவை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக தமிழ்நாட்டு செய்திகள். முருகன் வரலாறு என்ற பெயரில் ஸ்டாலின் புகழ்பாடும் நூல் விற்பனை. முருகன் வரலாறு என்ற பெயரில் முதல்வர் ஸ்டாலின் புகழ்பாடும் நூல் பக்தர்களிடம் கட்டாயப்படுத்தி விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் கடந்த 2024 ஆகஸ்ட் 24, 25ஆம் தேதிகளில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டில் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஆற்றிய உரைகள், ஆதீனங்களின் ஆசியுரைகள், வெளிநாட்டினரின் கட்டுரைகள், விருது பெற்றவர்களின் சிறப்புகள், ஆய்வகங்கள் வாசித்ததும் சிறந்த கட்டுரைகள், பேச்சாளர்களின் வாழ்த்துரைகள் போன்றவை அடங்கிய சிறப்பு மலரை அறநிலையத்துறை தயாரித்துள்ளது. இதை கடந்த ஜனவரி 4ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார். 288 பக்கங்கள் கொண்ட இந்நூலின் விலை 2,750 ரூபாய். பாமக தலைவர் அன்புமணி பழனி முருகன் கோவிலில் வழிபாடு நடத்த செல்லும் பக்தர்களிடம் முருகப்பெருமான் வரலாறு என்று கூறி 2,700 ரூபாய் விலை கொண்ட முருகன் மாநாட்டு மலர் கட்டாயமாக விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன என்று கூறியுள்ளார். இந்து தமிழர் கட்சி நிறுவன தலைவர் ராம ரவிக்குமார், ஹோசூர் பாஜக நிர்வாகி நாகராஜ் பழனி முருகன் கோவிலில் தரிசனம் செய்ய கடந்த 8ஆம் தேதி சென்றுள்ளனர். கோவில் அலுவலகத்தில் சிறப்பு தரிசன டிக்கெட் கேட்ட அவரிடம் 2,750 ரூபாய் கொடுத்து முருகன் மாநாடு சிறப்பு மலர் வாங்கினால் 5 பேர் சிறப்பு தரிசனம் செய்யலாம் என கூறியுள்ளனர். அதன்படி புத்தகத்தை வாங்கிய அவருக்கு ரசீது தரவில்லை. விற்பனையாகாத முருகன் மாநாட்டு புத்தகத்தை கட்டாயப்படுத்தி விற்பது கண்டனத்திற்குரியது.
இந்த மலரில் முருகன் புகழ் பாடியதை விட முதல்வர் ஸ்டாலினை தான் அமைச்சர் சேகர் பாபு அதிகம் புகழ்ந்துள்ளார். இவ்வாறு அவர்கள் கூறியுள்ளனர். அர்ச்சகர்களின் வாரிசுகள் மேற்படிப்புக்கு தலா 10,000 ரூபாய் வழங்கினார் முதல்வர். சென்னை அர்ச்சகர்களின் வாரிசுகள் 600 பேருக்கு தலா 10,000 ரூபாய் உதவித்தொகையை முதல்வர் வழங்கினார். ஒரு கால பூஜை திட்டம் செயல்படுத்தப்படும் கோவில்களில் பணிபுரியும் அர்ச்சகர்களின் வாரிசுகளுக்கு மேற்படிப்பு கல்வி உதவித்தொகையாக 600 பேருக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் 60 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. பழனி கோவிலில் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்திய ஜப்பானியர்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோவிலில் ஜப்பானியர்கள் தமிழர் பாரம்பரிய உடையில் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். உலக நலன் வேண்டி முருகனின் அறுபடை வீடுகளுக்கும் சென்று ஜப்பானியர்கள் வழிபட்டு மேற்கொள்ள உள்ளனர். அதன்படி ஜப்பானிலிருந்து வந்த முருக பக்தர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பழனி மலையடிவாரத்தில் உள்ள புலிப்பாணி ஆசிரமத்தில் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்து பால்குடம் எடுத்து கிரிவல பாதையில் அவர்கள் ஊர்வலமாக சென்றனர். பின்னர் திரு ஆவினன்குடி கோவிலில் சுவாமிக்கு பாலபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நிர்வாக சீர்கேடு, காட்டேஸ்வர சுப்பிரமணியம் குற்றச்சாட்டு. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நிர்வாக சீர்கேடால் பக்தர்கள் பெரிதளவு பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் இதனை வேடிக்கை பார்க்கிறது இந்து சமய அறநிலையத்துறை என்று இந்து முன்னணி மாநில தலைவர் காட்டேஸ்வர சுப்பிரமணியம் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இன்று வரை கோவிலின் வேலைகள் முழுமை பெறாமல் தற்போதும் நடைபெற்று வருகிறது. தங்களது சுய விளம்பரத்திற்காக எவ்வித வேலைகளையும் முழுமையாக முடிக்காமல் அவசர கதியில் கும்பாபிஷேகத்தை நடத்தி முடித்துள்ளனர். கார்ப்பரேட் நிறுவனம் போல அவசர கதியில் கும்பாபிஷேகத்தை நடத்தியதை சென்னை உயர்நீதிமன்றமும் கருத்து தெரிவித்ததை சுட்டிக்காட்டுகிறோம். பொது தரிசன வரிசையில் வரும் பக்தர்களையும் மூத்த குடிமக்கள் வரிசையில் வரும் பக்தர்களையும் கோவில் உள்ளே நுழைந்தவுடன் ஒரே வரிசையாக இணைத்து அனுப்புகின்றனர். இதனால் கடும் நெரிசல் சிக்கி பக்தர்கள் பலர் மூச்சு திணறலுக்கு ஆளாகி அவதிப்படுகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, கேரள மாநிலத்தில் இருந்து சுவாமி தரிசனம் செய்வதற்காக வந்திருந்த பக்தர்களிடம் ஒரு நபர் தரிசனம் செய்வதற்கு 11,000 ரூபாய் என்ற அடிப்படையில் 4 நபர்களுக்கு சுமார் 44,000 ரூபாய் கேட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது சம்பந்தப்பட்ட காணொளிகளும் அனைத்து செய்தி ஊடகங்களில் வந்து பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று அறநிலையத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். இவ்வாறு நடப்பது இது முதல் முறை அல்ல. அதில் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளை உடந்தையாக இருந்து முறைகேடாக கட்டணம் வாங்கிக் கொண்டு தரிசனத்துக்கு வரும் பக்தர்களை குறுக்கு வழியில் அனுப்புகின்றனர். இதற்காக தனியாக சில வாட்ஸ்அப் குரூப்புகள் இயங்குவதாகவும் பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது போன்ற முறைகேடுகள் ஏதும் நடைபெறாமல் தடுக்க இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருத்தணியிலும் இதுபோல சம்பவம் நடந்து பல ஊடகங்களில் செய்தியாக வந்துள்ளது. கோவிலில் இருந்து வரும் வருமானத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படாமல் அங்கு வரும் பக்தர்களின் நலனையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை, பாதுகாப்புகளை, ஏற்பாடுகளை உடனடியாக செய்து தர வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசினை இந்து முன்னணி வலியுறுத்துகிறது என்று தெரிவித்துள்ளார். கமல் மீது நடவடிக்கை ஏன் இல்லை? ஹிந்து முன்னணி மாநில தலைவர் காட்டேஸ்வர சுப்பிரமணியம் கேள்வி. சனாதன ஹிந்து தர்மத்தை இழிவுபடுத்திய கமல் மீது நடவடிக்கை எடுக்காமல் அதை கண்டித்த நடிகர் ரவிச்சந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க முனைவதா என்று ஹிந்து முன்னணி கேள்வி எழுப்பியுள்ளது. அகரம் அறக்கட்டளை விழாவில் பேசிய MP கமல் திட்டமிட்ட ரீதியில் சனாதன ஹிந்து தர்மத்தை இழிவுபடுத்தியுள்ளார். மத வெறுப்பை ஏற்படுத்தும் வகையில் பேசுவோர் மீது போலீசார் தாமாக முன்வந்து வழக்கு பதிய வேண்டும் என கோர்ட் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கமல் மீது பல முறை இந்து முன்னணி புகார் அளித்துள்ளது. கடவுள் ராமரை வைரமுத்து இழிவுபடுத்தியுள்ளார். வரலட்சுமி நோன்பு குறித்து சினிமா இயக்குனர் கரு பழனியப்பன் இழிவாக பேசியுள்ளார். கடவுள் ஐயப்பன் பற்றி இழிவாக பாடிய இசைவாணி இந்து மத அடையாளங்களை கொச்சைப்படுத்திய பொன்முடி என பட்டியல் நீளுகிறது. இந்து மதத்தை இழிவுபடுத்திய இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் கமலை கண்டித்த ரவிச்சந்திரன் மீது நடவடிக்கை என்று இந்து விரோத மனப்பான்மையை திமுக அரசு கைவிட வேண்டும். ரவிச்சந்திரனுக்கு இந்து முன்னணி துணை நிற்கும். இவ்வாறு இந்து முன்னணி மாநில தலைவர் காட்டேஸ்வர சுப்பிரமணியம் கூறியுள்ளார்.
ஹிந்து கோவிலில் நாசவேலை. அமெரிக்காவில் காலிஸ்தான் பயங்கரவாதிகள் அட்டூழியம். அமெரிக்காவில் உள்ள ஹிந்து கோவிலில் இந்தியாவிற்கு எதிரான வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தது. பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்த நாசவேலையில் ஈடுபட்டது தெரியவந்தது. அமெரிக்காவில் ஜான்சன் கவுண்டியில் உள்ள ஒரு நகரமான இந்தியானாவின் கிரீன்வுட்டில் ஹிந்து பக்தர்கள் அதிகம் வழிபடும் கோவில்கள் உள்ளன. இப்பகுதியில் செயல்படும் காலிஸ்தான் ஆதரவு பிரிவினைவாதிகள் ஸ்ரீ அக்ஷர் புருஷோத்தம் சுவாமிநாராயண் சன்ஸ்தா கோவில் சுவர்களில் இந்தியாவிற்கு எதிரான மற்றும் மோடிக்கு எதிரான வாசகங்கள் எழுதி வைத்துள்ளனர். ஒரு வருடத்திற்குள் 4வது முறையாக இந்த கோவிலில் காலிஸ்தான் பயங்கரவாதிகள் அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த குற்றத்தை செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்துள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உலக இந்து மத செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன். லண்டன் மாநகரிலிருந்து வைஷ்ணவி ஆனந்தும் லதா யோகேஷும் வாசித்த செய்தி மடல் இது. அடுத்த ஒளிபரப்பு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லண்டன் நேரம் பகல் 1 மணிக்கும் இந்திய நேரம் மாலை 5:30 மணிக்கும் நடைபெறும். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி வைஷ்ணவி ஆனந்த், நன்றி லதா யோகேஷ். நேர்கள் இதுவரை கேட்டது உலக இந்து செய்தி மடல். லண்டனிலிருந்து வைஷ்ணவி ஆனந்தும் லதா யோகேஷும் வழங்கினார்கள். அடுத்தபடியாக நாம் கேட்கவிருப்பது வாரந்தோறும் நமக்கு ஒளிபரப்பாகும் ஆலயம் அறிவோம் தொடர். இன்று திருமதி சித்ரா நாகராஜன் அவர்கள் தர்மபுரம் ஆலயம் பற்றி பெங்களூரிலிருந்து நமக்கு உரையாற்றுகிறார். இதோ சித்ரா நாகராஜன் அவர்கள். சித்ரா நாகராஜன். மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னது ஓர் நடை உடை மலைமகள் துணை என மகிழ்வர். பூத எனப் படை நின்று இசை பாடவும் ஆடுவர். அவர் இடம் பெறுவது சோழ மண்டலத்தில் காவிரியின் தென்கரை தலங்களில் 51வது தலமாக அமைந்துள்ள திரு தர்மபுரம் ஆகும். இத்திருத்தலம் தஞ்சை காரைக்கால் பேருந்து வழியில் காரைக்காலை அடுத்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இறைவர் யாழ்மூரிநாதர் தர்மபுரீஸ்வரர். இறைவி தேனமிர்தவல்லி மதுரமின்மை மதுராமிர்தவல்லி அபயாம்பிகா. தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், தர்ம தீர்த்தம். இவை கோவிலின் வடபுறமும் முன்புறமும் உள்ளன. தலவிருட்சம் வாழை. மார்க்கண்டேயரின் உயிரை பறித்த பிழை நீங்குவதற்காக இங்கு யமன் வந்து வழிபட்டான். அதனால் இத்தலம் தர்மபுரம் என்ற பெயரை பெற்றது. பஞ்ச பாண்டவர்களில் தர்மபுத்திரர் வழிபட்ட தலமாதலால் இது தர்மபுரம் என்ற பெயரை பெற்றது என்றும் கூறுவர். இத்தலத்தை பற்றிய சரித்திர வரலாறு ஒன்று உண்டு. திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இத்தலத்தில் தான் அவதரித்தார். இங்கு ஒருமுறை திருஞான சம்பந்தர் வந்தார். அவருடன் அவரது பதிகங்களை யாழில் பாடி வரும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் வந்தார். இந்த தலம் திருநீலகண்டரின் தாயார் பிறந்த இடமும் ஆகும். திருஞான சம்பந்தர் வந்தபோது திருநீலகண்டரின் உறவினர்கள் அனைவரும் அவர் யாழ் வாசிப்பதனால் தான் சம்பந்தரது பாடல்கள் சிறந்து விளங்குகின்றன என்றனர். இதை கேட்டு வருத்தமுற்ற திருநீலகண்டர் சம்பந்தரிடம் முறையிட்டார். உடனே சம்பந்தர் மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னது ஓர் நடை உடை மலைமகள் துணை என மகிழ்வர் என்று தொடங்கும் பதிகத்தை பாடலானார். இது திருநீலகண்டரின் யாழிசையில் அடங்காமல் போகவே பாணர் யாழையும் உடைக்கச் சென்றார். ஆனால் சம்பந்தர் அவரை தடுத்து இயன்ற வரையில் வாசிக்குமாறு கூறினார். இறைவனும் யாழ்மூரிநாதார் என்ற பெயரை பெற்றார். சுவாமி சந்நிதி முகப்பு வாயிலின் மேல் நடுவில் ரிஷபாரூடர் இருக்க சம்பந்தர் பாட நீலகண்ட யாழ்ப்பாணர் யாழ் வாசிக்க அவர் மனைவி அருகில் இருக்க இதை சித்தரிக்கும் அருமையான சுதை வேலைப்பாடும் உள்ளது. இன்னொரு புறம் சம்பந்தர் யாழுடன் பாணர் அருகில் அவர் மனைவி இருப்பது போலவும் சுதை வேலைப்பாடு உள்ளது. இந்த கோவில் தர்மயாதீனத்தின் நிர்வாகத்தில் உள்ளது. கிழக்கு நோக்கி அமைந்துள்ள கோவிலுக்கு 5 நிலை ராஜகோபுரம் உண்டு. அடுத்து உள்ள 3 நிலை கோபுரத்திற்கு முன் நந்தி மண்டபம் மற்றும் பலிபீடம் அமைந்துள்ளன. இதையடுத்து உள்ளே சென்றால் வெளிப்பிரகாரத்தில் மதுரமின்மை அம்பாள் சந்நிதி உள்ளது. வெளிப்பிரகார மேற்கு சுற்றில் விநாயகர்,
சுப்பிரமணியர், மகாலட்சுமி சந்நிதிகள் உள்ளன. அம்பாள் சந்நிதியின் முன் மண்டபத் தூணில் துவார விநாயகரும் சுப்பிரமணியரும் காட்சி அளிக்கின்றனர். வெளிப்பிரகாரத்தில் வடகிழக்கு மூலையில் நவகிரக சந்நிதி உள்ளது. இரண்டாம் கோபுர வாயிலுக்கு நேரே 16 கல் மண்டபத்தை காணலாம். இதை அடுத்து உள்ள கர்ப்ப கிரகத்தில் யாழ்மூரிநாதர் சிறிய பானத்துடன் நாகாபரணம் சார்த்தப்பட்டு கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறார். கோஷ்ட மூர்த்தங்களான நர்தன கணபதி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்க்கை சந்நிதிகள் உள்ளன. சண்டேஸ்வரர் சந்நிதியின் அடுத்து தட்சிணாமூர்த்தி அருகே இருபுறமும் சனகாதி முனிவர்கள் அமர்ந்திருக்க முயலகன் மீது காலை ஊன்றியபடி லிங்கோத்பவர் காட்சி தருகிறார். இவருக்கு இருபுறமும் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் உள்ளனர். தெற்கு பிரகாரத்தில் ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தி காட்சி அளிக்கிறார். உற்சவ மூர்த்தியாக ஸ்ரீ யாழ்மூரிநாதரின் திருவுருவம் உள்ளது. இங்கு கர்ப்ப கிரகத்தில் சுவாமி எப்போதும் வெள்ளி கவசத்துடன் காட்சி அளிக்கிறார். இத்தலத்திற்கு திருஞான சம்பந்தர் அருளிய ஒரு பதிகம் உள்ளது. வைகாசி மாதத்தில் மூல நட்சத்திரத்தன்று சம்பந்தருக்கு இங்கு குரு பூஜை நடக்கிறது. அன்று சிவபிரான் வீதி உலா வந்து சம்பந்தருக்கு காட்சி அளிக்கிறார். இங்குள்ள தருமபுர ஆதீனம் சைவ சமயத்தை வளர்க்கும் மடங்களுள் சிறப்பான ஒன்று. இது குரு ஞான சம்பந்தரால் துவங்கப்பட்டது. தர்மபுர ஆதீன பரம்பரையை திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் என்று அழைப்பர். தருமை ஆதீனம் என்று அழைக்கப்படும் இதன் கட்டுப்பாட்டில் 27 கோவில்கள் திறம்பட நிர்வகிக்கப்படுகின்றன. காலம் காலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் யாழ்மூரிநாதரும் தேனமிர்தவல்லி தேவியும் அனைவருக்கும் சர்வ மங்களத்தை தர ஞானமயம் சார்பில் பிரார்த்திக்கிறோம். நன்றி திருமதி சித்ரா நாகராஜன். இதுவரை நேர்கள் கேட்டது தர்மபுரம் ஆலயம் பற்றி திருமதி சித்ரா நாகராஜன் பெங்களூரிலிருந்து வழங்கிய உரை கேட்டீர்கள். அடுத்தபடியாக நமக்கு பேராசிரியர் சூரியநாராயணன் அவர்கள் சென்னையிலிருந்து உருமாறிய பழமொழிகளின் உண்மை பொருள் என்பது பற்றி அந்த பழமொழிகள் விளக்கத்தை அளிக்கவிருக்கிறார். பேராசிரியர் சூரியநாராயண் முன்னாள் கல்லூரி பிரின்சிபால், மதுரையில் பிரின்சிபாலாக இருந்தவர். நமக்கு கடந்த சில வாரங்களாகவே பல்வேறு விஷயங்களை பேசி வருகிறார். இதோ இன்றைய தினம் உருமாறிய பழமொழிகளின் உண்மை பொருள் பேசுபவர் பேராசிரியர் சூரியநாராயணன். ஞானமயம் நேயர்களுக்கு சந்தானம் சூரியநாராயணன் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியை என்னை ஊக்கப்படுத்தியும் திரு கல்யாண்ஜி அவர்களுக்கும், லண்டன் திரு சுவாமிநாதன் அவர்களுக்கும், பெங்களூரு நாகராஜன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் சில பழமொழிகள் பற்றி பார்க்க போகிறோம். காலப்போக்கில் பழமொழிகள் உருமாறி வெவ்வேறு அர்த்தத்தில் வந்துவிட்டன. அதனுடைய வார்த்தைகளே மாறிவிட்டன. இந்த நிகழ்ச்சியிலே சில பழமொழிகள் எப்படி மாறிவிட்டன, அதன் உண்மை அர்த்தம் என்பதை பற்றி நம்ம பேசப் போகிறோம். முதலில் சிவபூஜையில் கரடி என்ற ஒரு பழமொழி நாம் கேட்டு பார்த்திருக்கிறோம். இந்த பழமொழிகள் அனைத்துமே அக்கால முன்னோர்கள் சொல்லப்பட்ட பழமை வாய்ந்தவை. அவை காலத்தின் மாறுபாட்டால் அடுத்தடுத்து வந்த தலைமுறைகள் பயன்பாட்டின் போது வேறு பொருளுக்கு மாற்றம் பெற்று விளங்கின. அப்படி மாற்றம் பெற்ற பழமொழிகள் ஒன்றுதான் சிவபூஜையில் கரடி என்பதும். அதாவது வீட்டிற்கு அவசியமில்லாத நேரத்தில் ஒருவர் வருவதைத்தான் இப்படி கூறுவர். ஆனால் உண்மை அர்த்தம் சிவபூஜையில் கரடி என்பது உண்மை வாக்கியம் சிவபூஜையில் கரடிகை என்பது ஆகும். கரடிகை என்பது ஒரு வாத்தியமாகும். இதில் காலப்போக்கில் கையை விட்டு விட்டார்கள். பழங்காலத்தில் தெய்வ வழிபாட்டின் போது பல்வேறு இசைக்கருவிகள் இசைக்கப்பட்டன. அவற்றில் ஒன்றுதான் கரடி கத்துவது போன்ற ஓசை எழுப்பக்கூடிய கருவியான கரடிகை என்பதால் இதற்கு இந்த பெயர் ஏற்பட்டது. மிருதங்கத்தை போன்று மரம் மற்றும் தோலால் செய்யப்பட்ட இசைக்கருவி இது. பழங்காலத்தில் நாட்டை ஆட்சி செய்த மன்னர்கள் எந்த ஒரு செயலுக்கும் முன்பு சிவ பூஜை செய்வது வழக்கம். அப்படி பூஜை செய்யும் போது ஏதேனும் தடங்களோ இடையிலோ ஏற்படாமல் இருக்க அக்காலத்தில் கரடிகை என்ற வாத்தியம் இசைப்பார்கள். அதன் பிறகே சிவ பூஜையில் ஈடுபடுவார்கள். இதுவே பூஜைக்கு இடையூறு ஏற்படும் போல அர்த்தம் மாறிவிட்டது. கம்பராமாயணத்தில் வரும் பாடல் ஒன்றின் மூலம் கரடிகை என்ற இசைக்கருவி இருந்ததை அறிய முடிகிறது.
கும்பிகை திவிலை சண்டை குரடுமாம் பேரிகுட்டி பம்பைத்தார் பொரசும் சங்கம் பாண்டில் போர்ப்பணவும் தூரி கம்பளி உரிமை தக்கை கரடிகை துடிவேய கண்டை அம்பலி காலுவைய ஊமை சகடையோ பார்த்தவன்றே என்பது இந்த பாடல். இந்த பாடல் வரும் சொற்கள் அனைத்தும் அந்த காலத்தில் பயன்படுத்த இசைக்கருவிகளை குறிப்பிடுகிறது. அவற்றில் ஒன்றுதான் இந்த கரடிகை. சிவாலயங்களில் வழிபாட்டிற்கான இசைக்கருவிகளில் இந்த கரடிகையும் ஒன்று. அருணகிரிநாதர் பிள்ளைத்தமிழ் என்னும் நூலில்தான் இசைக்கருவிகள் எவை என்பதை குறிப்பிடுகிறார். இடக்கை, சல்லிகை, கரடிகை, பேரிகை என பாடல் நீடி செல்கிறது. திருவலம் அருகே உள்ள ஒரு கோயில் கல்வெட்டில் இசைக்கருவிகளின் பெயர்கள் பட்டியலிடப்பட்டன. ஆக சிவபூஜையின் போது முக்கியமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு இசைக்கருவி தான் கரடிகை. அதைத்தான் நம் பிற்காலத்தில் சிவபூஜையில் கரடி என்று நாம் சொல்லுகிறோம். அடுத்த பழமொழி களவும் கற்று வர. இது எப்படி நமது முன்னோர்கள் சத்தியம் தர்மம் தெரிந்து தர்மத்தை போதித்தவர்கள் களவியாக கற்றுக்கொள்ள சொல்வார்களா? இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பழமொழி. களவை நம் முன்னோர்கள் எப்போவே கற்றுக்கொள்ள சொல்லவில்லை. களவும் கத்தும் மர. கத்து என்பது வீண் வம்பு, வீணான சண்டை என்பதாகும். இது ஒரு ஸ்ரீலங்கா தமிழர் எனக்கு இந்த அர்த்தத்தை விளக்கினார். களவையும் கற்றுக்கொள்ளக்கூடாது, கத்தும் நாம் தவிர்க்க வேண்டும் என்பதே களவும் கத்தும் மர என்பதை நாம் இன்று களவும் கற்றும் மர என்று நாம் தவறாக சொல்கிறோம். மூன்றாவது பழமொழி அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அது எதுக்கு அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள்? ஏன் அவரிடம் உதவி கேட்க வேண்டும்? அதுபோல் அடிதான் உதவுமா? அப்படி அல்ல அர்த்தம். அடி என்பது பெருமாளின் திருவடியை குறிக்கிறது. அன்று மூவுலகிலும் அளந்தானே வாமனர் பெருமாள், அந்த அவனுடைய திருவடியை பற்றி கொண்டால் எல்லாவித உதவியும் கொடுக்கும் என்பதே இந்த பழமொழியை உணர்த்துகிறது. அடி உதவுவதால் திருமாவின் திருவடி உதவு போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் என்பது இதன் பொருளாகும். தை பிறந்தால் வழி பிறக்கும் ஒரு அற்புதமான ஆரோக்கியமான பழமொழி இது. அதாவது தை மாதம் பிறந்து விட்டாலே விவசாயிகள் தங்களுடைய பயிர்களை விற்று அதன் மூலமாக பணம் பொருள் சேர்த்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வார்கள். இந்த இடத்துல இன்னொரு வினோதமான ஒரு அர்த்தமும் ஒரு கிடைத்தது. அதாவது தை மாதம் நெருங்கும் போது பயிர்கள் பெரிதாக வளர்ந்து சார்ந்து வரப்பே மறைத்து விடுவாம். அந்த பயிர்களை நாம் அறுவடை செய்து பிறப்பதால் வரப்பின் வழி தெரியுமாம். அதற்காக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று ஒரு பொருளும் கொள்கிறார்கள். அடுத்தது பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. அதாவது சாப்பாடுனா உடனே ஓடி போய் சாப்பிட்ரு, நீ பருமாற கூட்ட ஓடி போயிரு அப்படின்னு அர்த்தத்தோடு நாம் சொல்லியிருக்கோம். அப்படி அல்ல. படைக்கு முந்தும் போது பந்திக்கு முந்தும் போது நம் கை வலது கை முதலில் வர வேண்டும். எல்லாருக்கும் நாம் இப்போ வலது கையால் சாப்பிடுகிறோம். படைக்கு பிந்து என்பது நம் வில் எடுத்து அதை வீசும்போது அம்பு எய்யும் போது வலதுகை எவ்வளவு தூரம் பின்னுக்கு எடுக்கிறோமோ அவ்வளவு தூரம் அந்த அம்பு வேகமாக செல்லும். அதைத்தான் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்று நாம் தவறாக சொல்கிறோம். அடுத்தது ஆற்றில் போட்டாலும் அளந்து போட வேண்டும் என்பது ஒரு பழமொழி. இதெல்லாம் ஆற்றில் போய் எதுக்கு அளந்து போடணும், அப்படியே கொட்ட வேண்டியதானே என்று நம் பொருள் கொள்வோம். ஆனால் அப்படி அல்ல. ஆற்று போட்டாலும் அளந்து போட வேண்டும், அகத்தில் போட்டாலும் அளந்து போட வேண்டும். நம்முடைய உடம்பினிலே நாம் சாப்பிடும்போது எவ்வளவு சாப்பிட்டாலும் அதை நாம் அளந்து சரியான முறையில் அழகான முறையில் அளவான முறையிலே நாம் சாப்பிட வேண்டும். அப்படித்தான் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் என்பது அர்த்தமாகும். அடுத்தது கன்னத்தில் கப்பலை கொண்டாலும் கன்னத்தில் கை வைக்காது. அதுக்கு கப்பல் வந்தால் நம்ம கன்னத்தில் கை வைக்க வேண்டும் என்றால் கப்பல் போன்ற ஒரு பெரிய வியாபாரம் செய்யும்போது அது கப்பல் பெரிய நஷ்டம் ஏற்பட்டாலும் நாம் கன்னத்தில் கை வைக்காதே என்பது அர்த்தமல்ல, கண்ணக்கோளில் கை வைக்காதே என்பது அர்த்தமாகும். கண்ணக்கோள் என்றால் திருடர்கள் பயன்படுத்தி ஒரு ஆயுதம். எக்காரணம் கொண்டும் நம்முடைய பொருளாதார நஷ்டத்துக்காக திருட்டு தொழிலை செய்து விடாதே என்பது அதன் அர்த்தமாகும். இதற்கு அடுத்த பழமொழி முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் என்பது. அதாவது முருங்கை மரத்தில் இருக்கும் முருங்கை அதனுடைய இலைகள் எல்லாமே சத்து முந்தை. அதை யார் நட்டு சாப்பிட்டு வருகிறானோ அவன் கடைசி காலம் எந்தவித கோல் மூணாமல் ஆரோக்கியமாக நடந்து சொல்வான் என்பதே அர்த்தமாகும். இதுபோல நிறைய பழமொழி இருக்கின்ற வரும் எபிசோடுகளில் அதை நாம் மேலும் சில பழமொழி அர்த்தத்தை நாம் பார்ப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி பேராசிரியர் சூரியநாராயணன். கரடியிலிருந்து துவங்கி முருங்கை மரம் முறை முடித்து பல்வேறு பழமொழிகளுக்கு அருமையான விளக்கத்தை கொடுத்தீர்கள்.